குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ் ₹10 AB. அதாவது ஒரே ஒரு நோட் புக்குடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AB அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ஜிபிரிக் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. இஃப் பாபு ஹேஸ் rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு தென் ஹவு மெனி நோட் புக்ஸ் கேன் ஹீ பை, அதாவது பாபுன்றவர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட், இதை வந்துட்டு அல்ஜிபிரிக் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா அதாவது நம்பரும் ஆல்ஃபபெட்ஸும் கலந்தா மாதிரி இவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காசை வச்சு ஒரு நோட்டுடைய விலை ₹10, 10 ABன்னா இந்த காசை வச்சு அவர் எவ்வளவு நோட் புக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் கேட்குறாங்க, ஹவு மெனி எத்தனை அப்படின்னும் போது மோஸ்ட்டாக அது எந்த கான்செப்டில் போகும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் கான்செப்டில் போகும். ஸோ காஸ்ட் ஆஃப் அ நோட் புக், அனா 1. ஸோ ஒரு நோட் புக்குடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 AB. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் நோட் புக் ஹீ கேன் பை, யார் அவங்களால பாபுன்றவங்களால எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசை மேலே போட்டணும். ஸோ அந்த பாபு கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசு என்னவோ அதை மேலே எடுத்து போடுறோம். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5A² plus 20AB² plus 40AB. ஸோ எத்தனைன்னு கேட்கும்போது இந்த காசை வச்சு அவரால் எவ்வளவு நோட் புக்கை வாங்க முடியும்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை ஒரு நோட் புக்குடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AB. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ₹10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சாக்லேட்டோட விலை 5 அப்படின்னா நீங்கள் எத்தனை சாக்லேட்டாக அந்த ₹10க்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் விலை ₹5. ஸோ அப்போ டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹10. ஒரு சாக்லேட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹5. ஸோ அப்போ 10 5 டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட், இந்த சம்மோட பேசிக். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். மேலே எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, கீழே ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டிவைட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பிரிக்க முடியும். அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 AB எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா இது டுகெதர் இட் இஸ் ஒன் டேர்ம், ஒரே ஒரு உறுப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக எடுத்து பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equal to 5A² B டிவைடட் பை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 AB. ஓகேங்களா? இந்த டேர்மோட இதை பிரிச்சாச்சு. இந்த 10 ABன்றது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 தனித்தனி டேர்ம்ஸ்க்கும் பொதுவான ஒரு டேர்ம். ஸோ அப்போது தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20AB² டிவைடட் பை 10 AB. அடுத்தது பார்த்தீங்கன்னா 40AB டிவைடட் பை 10 AB. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை கேன்சல் பண்ணுறது, ஆல்ஃபபெட்ஸ் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுறதை போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, முதல்ல நம்பரை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 1s are 5, இங்கே பார்த்தீங்கன்னா 5 2s are 10. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஏ எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்குது. அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 தடவை இருக்குது. நீங்கள் வந்துட்டு 2க்கு 1 அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம், இல்லை பவர் ரூல் அந்த கான்செப்டை பொறுத்தும் நீங்கள் பண்ணலாம். அதாவது பேஸ் சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை 1 தடவை போடுங்க. டிவிஷனில் இருந்ததுன்னா பவர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணும். இங்கே என்ன இருக்குது 2, இங்கே எதுவும் இல்லைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரே ஒரு பி தான், இங்கேயும் ஒரே ஒரு பி தான். அப்போ நம்ம தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ஏ மட்டும் தான் நிற்கிது. அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க. 10 20 ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 10 1s are 10 10 2s are 20. ஓகேங்களா? இப்போ 2/1ன்னா ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரே ஒரு ஏ இருக்கிறதுனால அந்த ஒரு ஏ டோட்டலாக கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், பி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போது அதை நான் ஒரு தடவை போடுறேன், ஆனால் இங்கே பவர் என்ன இருக்குது 2, இங்கே பவர் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ டிவிஷனில் இருக்கும்போது சேம் பேஸ், அதாவது ஒரே மாதிரியான அடிமானமாக இருந்ததுன்னா பவர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுக்குகளை கழிக்கணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும் டிவிஷனில் இருந்ததுன்னா. அப்போ 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு திரும்ப 10ம் 40ம் எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 10 1s are 10 10 4s are 40. அப்போ 4யும் 1யும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4. ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பி கேன்சல். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா பென்சிலை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேணும்னா எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ½ into ஏன்றதுக்கு பதிலாக, தட் இஸ் 1 into ஏன்றதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எடுத்து எழுதலாம்னா A/2. அடுத்தது பார்த்தீங்கன்னா +2, இந்த பவர் 1ன்னா நீங்கள் போடணுன்ற அவசியம் கிடையாது, B. அடுத்தது பார்த்தீங்கன்னா +4. ஸோ அந்த பர்சனால் இந்த காசை வச்சு எத்தனை நோட் புக் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/2 + 2B + 4 நோட் புக்ஸை வாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.